சுகன்யா. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மில்லட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தி. நான் இன்னைக்கு குதிரைவாலி பொங்கல் செய்ய போகிறேன். நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி குதிரைவாலி பொங்கல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்பு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 3 கிளாஸ் குதிரைவாலி எடுத்திருக்கேன். அந்த அளவு கணக்குலேயே நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1 கிளாஸ், குதிரைவாலி 3 கிளாஸ். ஸ்பெஷலி சர்க்கரை நோயாளிகளுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது குதிரைவாலி தான். சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. 13 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள், இஞ்சி, உப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் கேஷ்நட்ஸ், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி குக்கரில் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண இஞ்சி போட்டுட்டேன். அதில் அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஆகுது எல்லா மில்லட்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி 3 கிளாஸ் பால் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெண்பொங்கலில் யூஸ்ஃபுல்லாக செய்வோம். நான் அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. மில்க் ப்ளஸ் தண்ணி எல்லாமே நல்லா பாயில் ஆகியாச்சு. நான் இப்போ இது நல்ல மில்லட்ஸும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். ஒரு 4 விசிலுக்கு விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பால். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 16 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. பாலை ஸ்கிப் பண்ணுறவங்க. ஏன்னா நாங்கள் வெண்பொங்கலுக்கு யூஸ்வலாக பால் ஆட் பண்ணுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் 5 கிளாஸ் விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். 4லேருந்து 5 கிளாஸ் விடுங்க விசில். நல்ல கொலைய வரும். அப்போ தான் நெய் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ ஆட் பண்ணிட்டேன். நம்ம நெய்யில் தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொங்கல். மிளகு, சீரகம் ஆட் பண்ணிடுறேன். சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. லைட்டாக கரண்டியில் நம்ம மசிச்சு விட்டோம்னாவே போதும். நல்லா இஞ்சி வாசனையோட நல்ல டேஸ்டியாக இருந்தது. இஞ்சி அதிகமாக சேர்த்திக்கிற போது நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போ நம்ம தாளித்ததும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியாக குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆயாச்சு. சர்வ் பண்ணிடலாம். வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதோட நீங்கள் சட்னி மட்டுமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சட்னி மட்டும்தான் வச்சு சாப்பிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.